எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சின்ன மருமகள் சீரியல்ல ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேர் பண்ற அநியாயத்துக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இந்த 3 பேருக்கும் என்ன தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 3 பேரும் எப்படி மாற்றாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்பா ஊர் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு நியாயம் கேட்கணும்னு சொன்னீங்கல்லப்பா, நம்ம சொந்தக்காரங்க நம்ம நல்லது நினைக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கப்பா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போகிறோம், சேதுவுக்கு நடக்கிற நிச்சயதார்த்தத்தை நம்ம நிறுத்துவோம்ப்பா அப்படின்னு நம்ம தமிழ் சொன்ன உடனே இப்பயே அதுக்கான வேலையை பார்க்குறேம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நம்ம தமிழோட அப்பா போய் ஊர் பெரியவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்பா விருப்பப்படியே அன்னைக்கே சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு கோயிலில் வச்சு பண்ணுறாங்க. இதில் அப்பத்தாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லியும் பார்த்துருக்காங்க, ஆனால் பையனோட விருப்பம்தான், அவன் விருப்பப்படி தான் எல்லாம் நடக்குதா அப்படின்னு ராஜாங்கமோ அப்பத்தாவோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறதுனால இந்த நிச்சயத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் அப்பத்தா கலங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது கூட ஈஸ்வரியோட திட்டத்தை புரியாமல் தலையை ஆட்டிக்கிட்டு நிச்சயதார்த்த மேடையிலையும் உட்காந்துறாரு. ஐஸ்வர்யாவும் வந்து மோதிரம் மாற்றக்கூடிய இந்த நேரத்தில் தான் நம்ம தமிழ் வராங்க. இப்போ தான் அப்பத்தாவுக்கு திருப்தியாக இருக்குது. அப்பாடா, நிச்சயத்தை நிறுத்துகிற நேரத்துலையாவது தமிழ் வந்துட்டா. தமிழ், இந்த நிச்சயம் நடக்கக்கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லு தமிழ், சேதுவை என்னோட சேர்த்து வைங்கன்னு சொல்லு தமிழா அப்படின்னு தமிழ் சொல்லுவான்னு பார்த்தா நம்ம அப்பத்தாவுக்கு ஏமாற்றம் தான். எனக்கும் அவருக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகலை, முதல்ல எங்கள் 2 பேருக்கும் அத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நிச்சயத்தை நடத்துங்க அப்படின்னு நம்ம தமிழ் ஊர் சபையை கூட்டி நடக்க நம்ம தமிழோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரி இங்கே அப்பத்தாவுக்கும் சரி தூக்கி வாரி போடுது. என்னடி சேதுவோட சேர்த்து வைக்க சொல்லுவேன்னு பார்த்தா அறுத்து விட சொல்லிக்கிட்டு இருக்க, ஊர் சனம் நம்ம சாதி சனம் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டி வச்சு அறுத்து விடுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க. வந்த பெரியவங்க முன்னாடி அப்பா அறுத்து விடுங்கன்னு சொல்லிட்டல்ல, எனக்கும் அவருக்கும் இனிமேல் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, முதல்ல என்னையும் சேதுவையும் பிரித்து விடுங்க அப்படின்னு தமிழ் ஒரே போட அதான் சொல்லிட்டால்லப்பா, எனக்கும் அவ கூட வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, முதல்ல அறுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஓலையை பிரித்து போடுறாங்க. அம்மா பாருமா, தமிழ் வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்துவான்னு பார்த்தா அவளே சேதுவையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்து வைக்க பார்க்குறா, அவளே சேதுவும் என்னை அறுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஓலையை பிரித்து போடுறாம்மா. நான் காமேஷ் பிச்சையோடாவது வாழ்ந்திருப்பேன், அவனுக்கு ஏதோ லாட்ரி அடிச்சிருக்காம்மா, அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறானாம்மா, அவசரப்பட்டு சேதுவுக்காக காமேஷ் பிச்சைக்கிட்ட ஓலை பிரித்து போட்டு வந்துட்டேம்மா, எனக்கு இந்த வாழ்க்கையும் போச்சும்மா, என்ன பண்ணுறதுனே தெரில, சேது என்ன கட்டி காட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதும்மா, எப்படியாவது சேது தமிழ் கூட சேர்ந்தா கூட பரவாயில்ல, இந்த ஐஸ்வர்யாவை மட்டும் கட்டிக்கிட்டா நம்மளை வீட்டை விட்டே விரட்டி விட்டுருவாமா அப்படின்னு இங்கே இன்னொரு பக்கம் தாமரை சாவித்திரி கிட்ட புலம்ப, டேய் அதே தாண்டி நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நம்ம வீட்டில் சேர்த்துக்கிட்டதே பெருசாக இருக்குது, சேதுவோட உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா உன் வாழ்க்கை செட்டில் ஆயிரும்னு பார்த்தேன் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் அறுத்து கட்டின கையோட நம்ம கிளம்பலாம்ப்பா அப்படின்னு ஒரே நடையாக கிளம்பி போயிடுறாங்க. சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருது. இன்னும் ஒரு வாரத்தில் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு இந்த ஈஸ்வரி அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ஐஸ்வர்யாவோட அப்பாவும் ஈஸ்வரி பேச்சை கேட்டுக்கிட்டு சேதுவுக்கும் என் பொண்ணுக்கும் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, அப்படியே இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க, என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சேதுவோட வாழ்க்கையும் நல்லபடியாக முடியும், நாங்கள் வந்த வேலை ரொம்ப நல்ல வேலை, என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக இங்கே விட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு இந்த ஐஸ்வர்யாவோட அப்பாவும் காலில் ரெக்கையை கட்டிட்டு பரப்ப, ஜோஷியரே அப்படியே கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சிருங்க, நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இந்த மாதத்துலேயே கல்யாணத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் என்ன அடுத்த வாரத்திலேயே நல்ல வளர்ப்பிற முகூர்த்தமாக இருக்குது, அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜோஷியரும் சொல்ல, பார்த்திங்கன்னா சேது மனசுக்குள்ளேயே சங்கடப்படுறாரு. கல்யாணத்தப்போ சந்தோஷம் தானே படணும், நம்மளுக்கு ஏன் ஒரே நெருடலாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. இந்த ஐஸ்வர்யாவுக்கு சேது மாமாவுக்கும் எனக்கும் அடுத்த வாரமே கல்யாணம் அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ஈஸ்வரிக்கு கூட அப்பாடா நம்ம போட்ட பிளான் படி சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அடுத்த வாரமே கல்யாணம்,
கரெக்டாக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சித்ராவோட சேர்ந்துக்கிட்டு. ஆனால் அப்பத்தா இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவங்க இப்போ மனசு தாங்காமல் வெடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், இந்த நிச்சயமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நிறுத்துங்கடா. என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்க மாட்டீங்க. எனக்கு இந்த நிச்சயத்திலே விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா நான் பெத்த பிள்ளை ராஜாங்கம், அவனும் என் வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்காம அவ பாட்டுக்கு நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு இருக்கிற ஒரே பேத்தி அப்படின்னா அது என்னோட தமிழ் மட்டும்தான். அவளாடா என் பிள்ளை ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்க போகிறா? என் பிள்ளையோட உயிரை மீட்டு கொண்டு வந்தவடா. சிறுமலை போயிருந்தப்போ உயிருக்கு போராடி எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ வயிற்று புள்ளக்காரி ஒத்தையாளா காட்டுக்குள்ளே போய் மருந்து எடுத்து கொண்டு வந்தவடா என் மருமக. அவளாடா என் பிள்ளை ஜெயிலுக்கு போகணுன்னு பார்க்க போகிறா? அப்பயே சாகணும்னு நினச்சிருந்தா சிறுமலை காட்டுக்குள்ளே அவள் எதுக்குடா வயிற்று புள்ளக்காரியாக தனியாக போக போகிறா? அவள் தான் சொன்னாலேடா, நான் எங்கள் அப்பனுக்கு ஃபோன் போடலை அப்படின்னு. அவள் ஃபோன்லேருந்து வேறு யாரும் பேசியிருக்க கூடாதாடா? அவன் நிரூபிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களாடா? இப்படி அவசரமாக கல்யாணத்தையும் நிச்சயத்தையும் நடத்துறதுக்கு உங்களுக்கு என்னடா நான் வந்துச்சு? இனிமேல் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அவள் எப்படி அத்து விட்டுட்டு போனாலோ நானும் இந்த குடும்பத்தை அத்து விட்டுட்டு போகிறேன். எனக்கும் யாருமே இல்லை, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. எனக்கு என் பிள்ளையும் வேண்டாம், பேரனும் வேண்டாம். அவள் ஒருத்தி போதுண்டா. நான் பேர பிள்ளைன்னு பிறந்தா அது அவள் வயிற்றுலேருந்து பிறக்கிற பிள்ளைங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் அழுதுகிட்டே தட்டையும் தள்ளி விட்டுட்டு, நீங்களும் வேண்டாம் இவனும் வேண்டாம், எனக்கு அவள் போதும் அப்படின்னு அழுதுகிட்டே நம்ம தமிழ் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்பத்தா என்ன தேடி வந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம தமிழ் அழுதுகிட்டே, என்னாச்சு அப்பத்தா, அங்கே நிச்சயம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, ஒன்றை மாதிரியே நானும் அந்த குடும்பத்தையே அத்து விட்டு வந்துட்டேன்டி. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு நீ போதும்டி. நீ உன் வயிற்றில் இருக்க பிள்ளைங்கள என் கையில் கொடுப்பியா? அதுங்களை நான் வளர்த்துக்கிட்டு என் காலத்தை கழிச்சிட்றேன்டி அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா தமிழ்கிட்ட சொல்லி மடியேந்தி பிச்சை கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அப்பத்தா இது என்ன, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்பத்தா அப்படின்னு கட்டி பிடிச்சி நம்ம தமிழ் அப்பத்தாவை ஏற்றுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம், அப்பாடா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அப்பத்தா கிளவி போய் தொலைஞ்சோடனே இவங்க எதுவும் பண்ணிடுவாங்களோ, நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் அப்படியே நிறுத்தி போட்டுருவாங்களோ அப்படின்னு ரொம்பவே பயந்து போயிட்டேன். அப்பத்தா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சேதுவோட கல்யாணத்துக்கு தேதியை குறிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்ததே பெருசு. இதுக்கு மேலே 2 நாளைக்கு வாயை திறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கல்யாண பேச்சை எடுத்து அடுத்த வாரமே கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்ராவும் ஐஸ்வர்யாவும் ரூமுக்கு வராங்க. இந்த நேரத்தில் கல்யாண புடவையை கூட அவுக்க மனசு இல்லாமல், அப்பாடா என் கனவெல்லாம் பழிச்சுக்கிட்டே வருது ஆண்டி, பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி இந்த ஐஸ்வர்யா சந்தோஷமாக இருக்க, உனக்கு இது மட்டும் இல்லை, சேதுவோட எப்போ கல்யாணம் முடியுதோ அப்போ தான் நம்ம திட்டம்லாம் பழிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். சேது மனசு எந்த நிமிஷத்துலேயும் களையலாம். அவன் மனசை களையாமல் நம்ம அப்பப்போ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே உங்களால் தான் ஆண்டி. நீங்கள் மட்டும் சரியாக பிளான் பண்ணி கரெக்டான நேரத்தில் இந்த தமிழோட அப்பா செல்லப்பாண்டிக்கு ஃபோனை பண்ணி அந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைக்க சொல்லி தமிழோட ஃபோன்லேருந்து தமிழோட குரலில் என்னை வச்சு பேச வைக்கல, இந்நேரம் இது வரைக்கும் வந்திருக்காதா ஆண்டி? அந்த ஒரே ஒரு ஃபோன் காலில் சேதுவோட வாழ்க்கையில் தமிழே இல்லாமல் பண்ணிட்டீங்களே ஆண்டி. சூப்பர் ஆண்டி, நீங்கள் செம்ம பிளான் போட்டிருக்கீங்க ஆண்டி அப்படின்னு இந்த ஐஸ்வர்யா புகழ. ஏய் சத்தமாக பேசாத, இந்த வீட்டில் செவுத்துக்கும் காது இருக்கும், இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு இந்த ஈஸ்வரி சொல்ல, ஆண்டி இந்த ரூமில் நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஆண்டி, சுற்றி யாருமே இல்லை. என்னோடய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட தானே ஆண்டி சொல்ல முடியும். நான் என்றைக்குமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டவ ஆண்டி அப்படின்னு இந்த ஐஸ்வர்யா ஒரே சந்தோஷத்தில் பழசெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த சாவித்திரியும் சித்ராவும், எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிறது உறுதியாகி போச்சு, அது நடக்காட்டினாலும் பரவாயில்லம்மா, இந்த ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் மட்டும் கல்யாணம் நடந்துருச்சு, அவன் நம்மளை வீட்டை விட்டே விரட்டி விட்டுருவாமா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏய் இங்கே பாடி ஐஸ்வர்யா அப்படியே ஒளிஞ்சு அந்த ரூம்குள்ளே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு ஜன்னலில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த ஐஸ்வர்யா உள்ளே போன கையோட ஆண்டியை புகழ்கிறேன் அப்படிங்கிற பேரில் பழசு நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஈஸ்வரி ஒன்றை தான் இந்த விஷயத்தை பேசாதன்னு சொல்கிறேல்ல,
மறுபடியும் மறுபடியும் ஏண்டி இதை பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு பாரு வந்த சந்தோஷத்தில் புல்ல அரிக்குது கையெல்லாம் அப்படின்னு மறுபடியும் ஈஸ்வரி இந்த விஷயத்த பேச, ஹேய் உன் ஃபோனை எறி, இங்கே முக்கியமான சீக்ரெட்லாம் நடக்குது, இதை நம்ம படம் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு இந்த சாவித்திரியும் தாமரையும் அவங்க ஃபோன் எடுத்து 3 பேரும் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டி நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கும் சேதுவுக்கும் இப்போ நிச்சயதார்த்தமும் நடந்திருக்காது, கல்யாணமும் நடந்திருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்குங்க ஆண்டி. எங்கள் அப்பா அம்மாவை யாருக்கும் தெரியாமல் வர வச்சுட்டு நீங்கள் சொன்னபடியே பேச வச்சிங்களா ஆண்டி? அவங்க கரெக்டாக நடந்துக்கிட்டாங்களா ஆண்டி? இதே போல தான் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கன்னு தான் தமிழோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து தமிழோட குரல்லையே பேசணும். நல்ல வேலை அப்பயே மாட்டிக்குவோமான்னு நினச்சோம். அவள் டக்குன்னு திரும்பி வந்ததுனால அந்த ஃபோனை அங்கே கொண்டு போய் வச்சு அப்பப்பா. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயத்தை நினைக்கும் போது இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கா ஆண்டி. உங்கள் பேச்சை கேட்டு அந்த செல்லப்பாண்டி ஜெனியை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு சக்தி கூட. நம்ம வீட்டில் கதவை திறந்து விட்டு நம்ம வீட்டில் 3 பேரையும் பூட்டி வச்சுட்டு இதை பண்ணினதும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு தமிழ் மேலே சந்தேகம் மட்டும்தான் வர வச்சோம். அடியே சும்மா இருடி, அந்த நேரத்தில் நீதிமானுக்கு நான் ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வையேன், அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிருக்கும், கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்கும். சரியா அந்த நேரத்தில் தான் நீதிமான் நம்மளுக்கு உதவி செஞ்சார். நீதிமான் தான் சக்தியை கொலை பண்ணுறதுக்காக அங்கே பற்ற வரைக்கும் கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுறதுக்கு பார்த்தாரு. என்ன அவரோட திட்டம் பழிக்காமல் போயிடுச்சு. அந்த சக்தி தப்பிச்சு போனதுனால வேற ஒருத்தனை அங்கே போட்டு கடைசியில் அந்த ராஜாங்கம் 10 வருஷம் ஜெயிலுக்கு போவான்னு பார்த்தா அவர் 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நல்ல வேலை அவர் நம்மளை போட்டு கொடுக்காம போயிட்டாரு. இதெல்லாம் செஞ்சது தமிழ் அப்படின்னு சொல்லி சேதுவும் தமிழை கழட்டி விட்டுட்டான். அவளும் பெரிய இவளாட்டம் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டான் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டான். எது நடந்தாலும் நல்லதுக்கு தாண்டி. இப்போ பாரு, எலெக்ஷன் விஷயத்த நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம். எலெக்ஷனில் சேதுவுக்கு ஆப்போசிட்டாக இந்த தமிழே நிற்பான்னு நீ எதிர்பார்த்தியா, நான் எதிர்பார்த்தனா? பாரு, சேதுவுக்கு ஆப்போசிட்டாக நின்று சேதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறான்னு பார்த்தா அவள் அமைதியாக அவள் தான் பிரச்சாரம் பண்ணான். இதையும் ஊதி பெருசாக்கி சேது உனக்கு எதிராக தான் அவன் நிற்கிறான்னு நான் தானே சொன்னேன். சேதுவும் அதை நம்பிட்டான். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அந்த இடத்துல பிளான் போட்டபடி இந்த ஈஸ்வரி உன்னை பிரச்சாரத்துக்கு அமிச்சு எல்லார் கால்லையும் விழ வச்சு சேதுவுக்காக தான் நீ காலில் விழுறா அப்படின்னு அவனையே நம்ப வச்ச. அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டதுக்காக அழகு குத்தி நீ பூச்சட்டி எடுத்ததா நான் அவனை நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா? அதை வீடியோவை அவன்கிட்ட காட்டுறப்போ எங்கே எப்போ பண்ணா அப்படின்னு கேட்டுருவானோன்னு பயந்தேண்டி. அவனுக்கு ஒன்றுமே தெரியல. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு என்னமோ நீ தான் காரணம், நீ அழகு குத்துனது தான் காரணம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு இந்த ஈஸ்வரி சொல்ல. அது மட்டும் இல்லை ஆண்டி, நான் சொன்னேன்ல சேதுக்கிட்ட போய் நான் தான் உங்கள் பொண்டாட்டி, இந்த தமிழ் உங்களுக்கு 2வது பொண்டாட்டி தான், சின்ன வயசுல நீங்கள் எனக்கு தாலி கட்டி புருஷன் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன்ல ஆண்டி, அதை நம்பிட்டேன் ஆண்டி. இருந்தாலும் எனக்கு சேதுவை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, கல்யாணமே நடக்காதுன்னு நினச்சேன், சாதிச்சிட்டிங்களே அப்படின்னு இந்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சிடுறாங்க இந்த சாவித்திரியும் தாமரையும். ஏய், இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கடி, நம்மளை ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ ஐஸ்வர்யாவை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாங்கள் விட்டுருவோமா? வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, எங்களையும் வீட்டை விட்டு துரத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரி 3 பேருமே விட்டப்பாடில்லை. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கணும், இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சு அவ்வளோதான். இன்னொரு விஷயம் தெரியுமா, உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலையாக இந்த சாவித்திரியையும் தாமரையும் வீட்டை விட்டு விரட்டணும். நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ கோல்மால் பண்ணுறது அதுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் மட்டும் அதுங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி பிச்சை எடுக்க விடலான்னு பார்த்தா அதுங்க பாட்டு அறுத்து விட்டேன்னு வந்து நிற்கிதுங்க. நான் கூட சாவித்திரியோட பொண்ணு தாமரைக்கு சேதுவை கட்டி வச்சுருவாங்களோன்னு நினச்சேன். கரெக்டாக ஒன்று அவங்க சேர்க்கறதுக்காக நான் என்னென்ன பிளான் போட்டேன்னு தெரியுமா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். உனக்கு இதுதானே கல்யாணம், இப்படி சொல்லி தான் ராஜாங்கத்தையே சமாளித்தேன். சேதுவை உன்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள அப்பப்பா சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும்டி. சேதுவோட மனசு மாறக்கூடாது. அப்பத்தான் சொல்லியே கேட்கல.
நான் சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்போ என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம நம்பாமல் போகிறானோ அப்பயே நம்மளுக்கு கண்ட ஆரம்பிச்சிரும். அவன் எப்போ மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கானோ அதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு இந்த ஈஸ்வரி பேசி வெளியே வந்து பார்த்தா இந்த சாவித்திரியும் தாமரையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன அத்தாச்சி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப பயத்தோடு கேட்க, ஆமாம் மைனி, நீங்கள் என்னதான் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம் நின்றுக்கிட்டு இருந்தா இங்கே ஒரு பெரிய படத்தையே ஓட்டிக்கிட்டுல இருந்தீங்க, அந்த படத்தை நாங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்திரியும் தாமரையும் அவங்க எடுத்த வீடியோவை போட்டு காட்ட ஈஸ்வரிக்கு அப்படியே கதி கலங்கி போயிடுது. இப்போ சாவித்திரி இருந்துக்கிட்டு, அத்தாச்சி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்குறீங்க, எல்லாத்தையும் தமிழ் மேலே போட்டுட்டு இப்போ ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. என் பொண்ணை சேதுவோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எத்தனை வருஷமாக கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு நொடியில் மாட்டி விட்டீங்க. எனக்கு இப்போ கையில் கிடச்சிருக்குல்ல, என் பொண்ணு தான் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணணும். தடையாக இருக்கிறது இந்த ஐஸ்வர்யா. இந்த ஐஸ்வர்யாவை இப்போ நான் வெளியே கொண்டு போயிட்டு அந்த இடத்துல என் பொண்ணை உட்கார வைக்க போகிறேன். என் பொண்ணுக்கும் சேதுவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ராஜாங்கத்தை கூப்பிடுறாங்க. ராஜாங்கம், மோகனா, சேது அப்படின்னு எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரியும் தாமரையும் அவங்க ஃபோனை இந்த ராஜாங்கத்திட்ட காட்டினா அடுத்து என்ன நடக்கும்? கண்டிப்பாக இந்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா பண்ண வேலைக்கு சேதுவும் ராஜாங்கமும் சேர்ந்துக்கிட்டு சும்மா விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க? இதுக்காக சேது கண்டிப்பாக தாமரையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஆனால் இந்த 3 பேர் பண்ண இத்தனை அநியாயத்துக்கும் அவங்கள சும்மாவே விடக்கூடாது. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த தண்டனையை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.